அடுத்து நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து சிங்கிள் பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது வந்து 4mm பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு எப்போயும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே த்ரெட்டு தெரியுது இல்லையா, அது மேலே இப்படி நீடியில் வைக்கணும். கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே இப்படி நீடியில் வச்சிங்கன்னா த்ரெட்டு மட்டும் கீழே வருதா, அது என்ன ஆகணும், கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம்னா நாட் மாதிரி விழுந்துடும். இப்போ என்னாகும், நகராது. இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். எப்பவும் போல் எடுத்துட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு நமக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இங்கே வந்து அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் பிடிச்சிட்டு அடியில் இருக்கிற த்ரெட்டை இழுக்கணும். இழுத்தோன்னா இப்படி நாட் விழுந்துடும். அடுத்து வந்து ஒரு 4mm பீடு, ஒரு சுகர் பீடு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, 4mm பீடு, சுகர் பீடு ரெண்டுத்தையும் இப்படி வந்து நம்ம த்ரெட்டில் வந்து லோட் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறமா இந்த சுகர் பீட் இருக்கு இல்லையா, அதை இப்படி லைட்டாக நகர்த்திட்டு 4mm பீட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே மட்டும் விட்டு இப்படி ஒரு செயின் எடுக்கணும். இப்படி எடுத்திருக்கேன்னா, இப்போ என்ன பண்ணணும், இந்த த்ரெட்டை எடுத்துட்டு இந்த பீடில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டோம் தெரியுங்களா, இப்படி நீடியில் வச்சு, அதே மாதிரி என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற சுகர் பீட்ஸில் மட்டும் வச்சு இப்படி லாக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு அடியில் இருக்கிற த்ரெட்டை இழுக்கணும். இழுத்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு 4mm பீடு, சுகர் பீட் ரெண்டுத்தையுமே போட்டுடணும். போட்டதுக்கப்புறமா இந்த 4mm பீடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே மட்டும் இப்படி நீடியில் விட்டு செயின் ஸ்டிச் ஒன்று எடுக்கணும். இப்படி எடுத்துட்டோமா, இப்போ என்ன பண்ணணும்னா சுகர் பீட்ஸில் மட்டும் வந்து நாட் வர மாதிரி போடணும். இதேமாரி தான் எல்லாமே. இப்போ ஒரு சுகர் பீட்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னாலும் இப்படி செயின் ஸ்டிச் எடுத்துக்கணும். 4mm பீட் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுவும் ஸ்டிச் பண்ணணும்.